கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மறுபடியுமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோட்டீஸில் ஒரு விசேஷமான ஒரு தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேசியாவின் வெற்றி அப்படின்ற ஒரு தலைப்பை நாங்கள் அதில் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் அவருடைய காரியங்களை பற்றின எல்லா விதமான தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் மீட்டெடுத்த காரியங்களை விசேஷமாக பார்த்தீங்கன்னா வேதாமத்துக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண காரியங்களை தான் அவர் நிறைவேற்றினான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்துன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது இனி வரக்கூடிய காலங்களிலும் அது எப்படி நிறைவேறும்ன்றதையும் அவர் சொல்லி காமிச்சிருக்கார். ஸோ அதனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் இது ஒரு கால தீர்க்க தரிசனம். அதனால் அநேகர் வேதாந்தம் சொல்லப்பட்ட காலங்களை கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானமாக நம்ம கவனிக்கும் பொழுது கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய ஞானஸ்தானம், அவருடைய இறப்பு, இந்த வருஷங்கள் எந்த வகையில் வேதாந்தத்துக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களும் இந்த பாடத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா உள்ளடங்கும். சரிங்களா? அப்போ அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாமா? அப்போது இந்த பாடத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தான் இந்த ஒரு காரியம் இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. அப்போது நம்ம கவனிக்க போகிறது கால தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ராஃபஸியை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு வசனம் படித்து என்ன பண்ணலான்னா நம்ம பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். பாருங்கள், 2 பேதுரு 1:20 2 பேதுரு 1:20 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. முதல்ல எதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்றாருன்னா, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான ஒரு பொருள் அது இல்லைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்கன்றதை சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது அடிப்படையாக தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லப்பட்ட வசனம். அப்போது இந்த வசனத்துக்கு நிறைய ஆழமான அர்த்தங்களும் இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அந்த கால தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக என்ன பண்ண போகிறோம்னா கடந்து போக போகிறோம். கொஞ்சம் நிதானமாக கவனிக்கணும். ரொம்ப அதிகமான உண்மைகளை இந்த ஒரு தீர்க்க தரிசனம் உள்ளே வச்சிருக்கின்றதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போது தானியேல் தீர்க்கதரிசி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை குறித்து ரொம்ப கவலைப்பட்டார். அதனால் அவர் நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது சில ஆச்சரியமான விஷயங்களை அவர் பெற்றுக்கொண்டார். அதுதான் இந்த ப்ராஃபஸியில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அப்போ தானியேல் தீர்க்கதரிசி இதை பெற்றுக்கொண்ட விதத்தை குறித்து கொஞ்சம் படிக்கலாமா? பாருங்கள், தானியேல் 9:1 தானியேல் 9:1 கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரரான தரிவு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே. பார்த்தீங்களா? இது எந்த வருஷம் கவனிக்கும் பொழுது 538 BC. சரிங்களா? ஸோ இப்படி சொல்லப்பட்ட ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துக்குள்ளாக நம்மளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில காலங்கள் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது தானியேல் 9:2 தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். பாருங்க, தானியேல் எதை தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுடைய பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷங்கள் செல்லும் அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் எரேமியாவுடைய புத்தகத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டாராம். சரிங்களா? அப்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வருஷம் பார்த்திங்கன்னா 538 BC. தரி ராஜா, அதாவது கோரேஸ் ராஜாவுடைய 1ஆம் வருஷன்றதை இப்போ நம்ம படித்தோம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் பால் கடிக்கப்பட்ட அந்த வருஷங்கள் பார்த்திங்கன்னா 70 வருஷம் சொல்லி காமிக்கிறாரு. இந்த டைமில் அந்த 70 வருஷம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பார்த்திங்கன்னா தானியேலுக்கு ஒரு சின்ன கலக்கம் இருக்குது உள்ள. அதனால் அவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே, எங்களுடைய அடிமைத்தனம் இந்த 70 வருஷத்துக்குள்ளாக
அதாவது பாபிலோனுக்கு கொடுக்கப்பட்ட 70 வருஷம். இதெல்லாம் தீர்க்க தரிசனம். கொஞ்சம் கவனிச்சு மட்டும் நீ வந்தால் போதும், சரிங்களா? பாபிலோன் சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு 70 வருஷங்களை நம்முடைய ஆண்டவர் ஒதுக்கியிருந்தார். இந்த 70 வருஷங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி அவர் கொடுத்திருந்தார். அந்த 70 வருஷத்துக்குள்ளாக இஸ்ரேல் ஜனங்களும் அடிமையாக போவாங்க. அந்த அடிமைத்தனம் இப்போ முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி தானியேலுக்கு ஒரு சின்ன கலக்கம் இருக்குது. அதான் நான் படிக்க போகிறோம். படிங்க பார்க்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அப்படின்னா தானியேலுக்கு என்ன விண்ணப்பம் சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க 17ஆம் வசனம் படிக்கலாம். அதுல தானியேல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். பாத்தீங்களா, இதுதான் தானியேலுடைய ஒரு விண்ணப்பம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நாம படிக்க போற தீர்க்க தரிசனம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய ஞானஸ்தானம், இறப்பு, இதெல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான தீர்க்க தரிசனம். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் மீட்டெடுத்த ஆச்சரியமான அந்த காரியங்கள் உள்ள அடங்கியிருக்குது. அதனால கவனிக்கிறவங்க விசேஷ விதமாக கிருபை பெற்றவங்க அதை மறந்துடாதீங்க, சரிங்களா? அப்போ தானியேலுடைய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா இதுதான் அவருடைய விண்ணப்பமாக இருக்குது. ஆண்டவரே, எங்களுடைய தேசங்கள் பாழாய் கிடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வர்றாரு. தேசத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அங்கே சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பின்னாடி போயிட்டு முன்னாடி வரணும். சாலமோன் சொல்லக்கூடிய இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருந்தார். ரொம்ப ஞானமுள்ள ஒரு ராஜா இருந்தார், நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ராஜாவுடைய டைமில் சாலமோன் அந்த தேவாலயத்தை என்ன பண்ணார்னா கட்டினார். அதான் சாலமோன் தேவாலயம்னு சொல்லி நமக்கு வேதாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த தேவாலயத்தை நேபுகாத் நேச்சர்னு சொல்லக்கூடிய பாபிலோன் ராஜா 587 BCயில் என்ன பண்ணிட்டார்னா கம்ப்ளீட்டாக தீக்கிரையாக்கிட்டார். இதெல்லாம் 2 36ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்படி அந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு அது போயிடுச்சு. ஜனங்களும் அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்போ என்ன நிலைமைன்னா ஜனங்களை விடுதலை ஆக்கிட்டார். யார் விடுதலையாக்கினான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாபிலோன் ராஜ்யம் முடிஞ்ச உடனே அடுத்து இந்த உலகத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய ராஜ்யம் தான் மேதோ பெர்ஷியர் ராஜ்யம். அப்போது அந்த ராஜ்யத்தில் வரக்கூடிய முதல் ராஜா தான் கோரேஸ் ராஜா. அவருடைய ஆளுகையின் வருஷம் தான் 538 BC. இந்த வருஷத்தில் அவர் என்ன பண்ணார்னா அடிமையாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாபிலோன்லேயும் அடிமையாக போனாங்க. அந்த தேசத்தையே மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் கேப்சர் பண்ணிட்டாங்க. அதனால பாபிலோனோட ஆளுகை முடிஞ்சிடுச்சு. அப்போது பாபிலோனுக்குள்ளாக அடிமைத்தனத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால கோரேஸ் ராஜா என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பைபிள் இருக்கக்கூடிய உண்மைகள், பைபிள் இருக்கக்கூடிய சரித்திரங்கள், அதனால ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கவனிச்சிட்டே வாங்க. கோரேஸ் ராஜா சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய சுய தேசத்துக்கு நீங்கள் போயிடுங்க, போயிட்டு ஆலயம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அவங்கள அனுப்பி விடுறாரு, விடுதலை பண்ணி அனுப்பி விடுறாரு. அந்த வருஷம் 538 BC. புரிஞ்சுங்களா? அப்போ 587 நேபுகாத் நேச்சர் ஆலயத்தை என்ன பண்ணுறாருன்னா தீக்கிரையாக்குறாரு. 538 இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆகிறாங்க. இப்படி விடுதலையாகி வெளியே வரும் பொழுது உங்களுக்கு ஆலயம் கட்டணும்ல, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கவர்னர் என்ன பண்ணுறேன்னா ஆளுநரை நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா அப்பாயிண்ட் பண்ணுறார். அந்த கவர்னருடைய பேர் தான் ஜெருபாபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னர். அதனால தான் பாருங்கள் சகரியா 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற
கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, செருபாபேல எந்த அளவுக்கு பலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பலப்படுத்தி நம்முடைய ஆண்டவர் அந்த ஆலயங்களை கட்டும்படியாக அனுப்புறான்றதா அங்க சொல்லப்பட்ட காரியங்கள். அதுல 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். பாத்தீங்களா, செருபாபேலுடைய கைகளே இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவருடைய கைகளே இதை கட்டி தீர்க்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம திருப்பியும் இங்க பின்னாடி வந்துடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுங்க, சரிங்களா? அப்போ கோரேஸ் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணி அனுப்பும் பொழுது கூட யாரை அனுப்புறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெருபாபேல் மூலமாக தீக்கிரையாக்கப்பட்ட அந்த ஆலயம் மறுபடியும் கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா அனுப்புறாரு. அப்போது ஜெருபாபேலே அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட வருஷம் 515 BC. 3 முக்கியமான வருஷங்கள் வேதாமத்துக்குள்ளாக இருக்குது, சரிங்களா? நாம் கண்டுபிடிக்கிறதுக்கான சூழ்நிலை இது கிடையாது, நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, அவ்வளோதான். அப்போ என்ன சம்பவம்ன்றத இந்த படம் பாருங்க. 587 BCயில் ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது, சரிங்களா? 538 இஸ்ரேல் ஜனங்களுடைய விடுதலை எங்கிருந்து? பாபிலோனிலிருந்து விடுதலை. 515 ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது BCயில், சரிங்களா? கட்டி முடிக்கப்பட்டாச்சு. இப்படி இருக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்கள் எருசலேமில் ஆலயத்துக்குள்ள சரி செய்யப்படாமல் இருக்குது, பாழாய் கிடக்குது அப்படின்ற எண்ணம் தான் இங்கே தானியேலுக்கு இருக்குது. இதுதான் பேக்ரவுண்டு. இந்த டைமில் தான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஜெபம் பண்ணும் பொழுது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தானியேல் கேட்டதை விட அதிகமான மகத்துவமான உண்மைகளை பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு அப்படியே கொடுத்தார் ஆண்டவர். காரணம் என்னன்னா, நீ மிகவும் பிரியமானவன். இப்ப படிங்க தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். பாத்தீங்களா, நீ ரொம்ப பிரியமானவன், யூ ஆர் மை பிலவ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு தானியேல் தன்னை அர்ப்பணித்த முக்கியமான ஒரு தேவ மனிதன். அதனால தான் தானியேல் கேட்டதை விட அதிகமான காரியங்கள். தானியேல் என்ன கேட்டாரு? ஆண்டவரே, எங்களுடைய தேசம் இருக்குது, அதில் ஆலயம் இருக்குது, நிறைய விஷயங்கள் சீர்படுத்தாமல் பாழாய் கிடக்குது ஆண்டவரே, நாங்கள் பாவம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சு மறுபடியும் எங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுதுதான் இந்த ஒரு உண்மைகளை டபுள் மடங்கு என்ன பண்ணுறாருன்னா சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம், சரிங்களா? இப்போ 24ஆம் வசனத்திலிருந்து தான் நம்முடைய பாடம் துவங்க போகுது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேக்ரவுண்டை நம்ம கிளியராக நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ரொம்ப அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்முடைய ஆண்டவர் பேசியிருக்காரு. அதிலும் விசேஷ விதமாக இது கால தீர்க்க தரிசனம், சரிங்களா? இப்போ 24ஆம் வசனத்திலிருந்து லைனா படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல், மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, 70 வாரம் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் என்ன பண்ணிட்டாருன்னா அப்பாயிண்ட் பண்ணிட்டார் இடத்துல. ஏற்கனவே 70 வருஷத்தை குறித்து எரேமியா மூலமாக தானியேல் கேள்விப்பட்டார். அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் செகண்ட் டைம் என்ன பண்ணார்னா 70 வாரங்களை கொடுக்குறார். இந்த 70 வாரத்துக்குள்ளாக உன்னுடைய ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் இந்த உலகத்துக்கு மிக முக்கியமான நித்திய நீதியை கொண்டு வந்துடுவார். இது எல்லாத்துக்கும் சேர்த்து 70 வாரங்கள் ஆகுன்றத அங்கே சொல்லி காமிச்சாரு. நம்ம இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கலாம், அடுத்த வசனத்தில் புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 27ஆம் வசனம் வரைக்கும் படித்து முடிக்க போறோம், அவ்வளோதான். படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு வசனத்திலையுமே ஒவ்வொரு கைடன்ஸை அதை கேட்குறவங்களுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுப்பார் ஆண்டவர்.
அப்ப தானியேலுக்கு சொல்றாரு, இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அப்படின்றார். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். இதை ஏன் கொடுத்தாரு, இந்த டைரக்ஷனுடைய நோக்கம் என்னன்றது ஒருவேளை இப்ப தெரியாம இருக்கலாம், அதை விளக்கும் பொழுது கரெக்டா புரியும். சரிங்களா? வசனத்தை ஃபுல்லா முடிச்சிடலாம், படிங்க. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவர் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அப்போ இந்த வசனத்தை நம்ம ஃபுல்லா படிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த வசனத்துல சொல்லப்பட்ட அந்த காரியங்களை ஒன்று என்ன பண்ண போறோம்னா கவனிக்க போறோம். சரிங்களா? கவனிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல மேசியாவின் மாபெரும் வெற்றி எப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இப்ப படிக்கலாம் பாருங்க, மறுபடியும் 24ஆம் வசனத்தில் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தான் இப்போ அடிமையா போய் பாவத்துக்குள்ள போய் மிகவும் சோர்ந்து போன கண்டிஷன்ல, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இழந்து போன கண்டிஷன்ல இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் தானியேல் என்ன பண்றாருன்னா அங்க ஜெபம் பண்றாரு. சரிங்களா? அப்ப நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, மீறுதல்களை தவிர்க்கிறதற்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்தை மீறிட்டாங்க, அதை தவிர்க்கணும், இனிமேட்டு அப்படி நடக்கக்கூடாதுன்றத சொல்ல வர்றாரு. சரிங்களா? அப்ப அவங்க என்ன மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, அவங்க ஏதோ ஒன்று மீறிட்டாங்க. அதை மீறினால தான் அடுத்த விஷயம் வெளியே வந்துருச்சான். படிங்க. பாவத்தை தொலைக்கிறதற்கும். பாத்தீங்களா? அவங்க ஏதோ ஒன்று மீறினாங்க, அதனால உள்ள பாவம் வந்துருச்சு. அப்ப அந்த பாவத்தை தொலைக்கணும் அப்படின்றத இங்க சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். அக்கிரமத்தை நிவர்த்தி பண்றதுக்கும்ன்றார். அப்போ அவங்க ஏதோ ஒன்று மீறினாங்க, அதனால உள்ள பாவம், பாவம் வந்ததுனால அக்கிரமம் பெருக ஆரம்பிச்சிருச்சு ஜனங்கள் மத்தியில. இதெல்லாம் தான் அவங்கள தேவனை விட்டு பிரிக்க வைக்குது. புரிஞ்சுங்களா? படிங்க. நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். பாத்தீங்களா? அந்த நித்திய நீதியை அவர் ஏற்படுத்தணுமா, அதுக்காகவும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும். கரெக்டா ஆங்கிலத்தை படிச்சு பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். சீல் பண்றதுக்கும், சீல் அப் ப்ராஃபஸி அண்ட் விஷன், ப்ராஃபட் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவார். சரிங்களா? படிங்க. மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ப்ராஃபஸிய சீல் பண்றதுக்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்றதுக்கும் உன் ஜனத்தின் மேல நகரத்தின் மேல 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த பிளஸிங்கை கொண்டு நிற்க வச்சிட்டார். அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே சொல்லப்பட்ட காரியத்தில் மீறிட்டாங்கன்னா எதை மீறிட்டாங்க, பாவம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், அக்கிரமம் பெருகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அப்போ தீர்க்க தரிசனத்தை வந்து சீல் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், மகா பரிசுத்தம் உள்ளவர் யாரு, இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் செய்யறதுக்காக தான், இதெல்லாம் நிறைவேறதுக்காக மட்டுமே இந்த 70 வாரம். வேறு எந்த ஒரு காரியத்துக்குமே இந்த 70 வாரம் இல்லைன்றதை நீங்கள் நினச்சிக்கோங்கன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே வசனத்தை மறுபடியும் படித்து அதோடைய பொருளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும். மீறுதல் அப்படின்றார் இல்லையா, எதை மீறிட்டாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஒரே வசனத்துல எல்லா பதிலையும் கொடுத்துட்டாரு. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்போ ஜனங்கள் எதை மீறிட்டாங்க,
ஜனங்களுக்கு தேவனாகிய கிறிஸ்து கொடுத்த பிரமாணம், நியாய பிரமாணம், அதை மீறிட்டாங்க. அதை மீறினதுனால ஜனங்கள்கிட்ட பாவம் உள்ள வந்துருச்சு. பாவம் வந்ததுனால அக்கிரமம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நியாய பிரமாணத்தை ஜனங்களால் சரியாக கடைபிடிக்க முடியல. நியாய பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை புரிஞ்சுக்க முடியல. அதோடைய எதிர்பார்ப்பை, நியாய பிரமாணத்துடைய எதிர்பார்ப்பை ஜனங்களால் பூர்த்தி செய்ய முடியல அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்தி காமிச்சார். சரிங்களா? அடுத்தது, பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். அவங்க மீறினால பாவம் உள்ள வந்துச்சு இல்லையா, அந்த பாவத்தை தொலைக்கணும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணணும். இதெல்லாம் செய்தாகணும். செய்யறதுக்கு தான் உன் ஜனத்தின் மேலே 70 வாரங்கள் போகும். ஆனால் இதெல்லாம் உன் ஜனங்களுடைய மீறுதல்களை யார் தவிர்க்க போகிறது? உன் ஜனங்களுடைய பாவங்களை யார் தொலைக்க போகிறது? உன் ஜனங்களுடைய பாவங்களை யார் தொலைக்க போகிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது, அக்கிரமத்தை யார் நிவர்த்தி செய்ய போறா? இதெல்லாம் செய்தாதான் நித்திய நீதியே இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வரும். இதெல்லாம் செய்ய போறவர் தான் மகா பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்றதான் இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள். அதே நேரத்தில் படிங்க அடுத்தது, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும். பார்த்தீங்களா, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சீல் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கும் பொழுது, தானியேல் கிட்ட நம்முடைய ஆண்டவர் நிறைய விசேஷமான இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான தீர்க்க தரிசனத்துடைய அஸ்திபாரத்தை அங்கே போட்டார். அப்படி போடும் பொழுது தானியேல் கிட்ட நம்முடைய ஆண்டு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா, அதை யாராலுமே தவறாக கணிக்க முடியாது, தவறாக வெளியே சொல்ல முடியாது, அதை கெடுக்க முடியாது. அதனால தானியேல் சொன்னது தான், அதை நான் சீல் பண்ணுறேன் அப்படின்றார். உதாரணத்துக்கு உலக பிரகாரம் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு இடத்த சீல் வச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி காமிச்சிங்கன்னா, அது சீல் பண்ணப்பட்டிருக்குது, அதை யாரும் அணுகக்கூடாது, உள்ளே யாரும் போகக்கூடாது, தொடக்கூடாது, அது தனிமைப்படுத்தப்பட்டது, அப்படி நிறைய விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சீல் பண்ணிட்டாராம். சீல் பண்ணும் பொழுது அதை யாருமே தவறாக பயன்படுத்த முடியாது, அதுக்குள்ள தவறான காரியங்கள் உள்ள கொண்டு வர முடியாது. இது தானியேலுக்கு நம்முடைய ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கணம். புரிஞ்சுங்களா? அப்படி அது செய்யறதுக்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். பார்த்தீங்களா, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். யார் இந்த மகா பரிசுத்தம் உள்ளவர்? ஹோலி ஒன், பரிசுத்தம் உள்ளவர் யார் அவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, லூக்கா 1:35. லூக்கா 1:35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பார்த்தீங்களா, அப்போ இந்த மகா பரிசுத்தம் உள்ளவர் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் தான் மேசியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே அடையாளப்படுத்துகிறார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, மார்க் 1:24. மார்க் 1:24. அவன், ஐயோ நசரனாகி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். பார்த்தீங்களா, நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா சத்தமிட்டான்றதை சொல்லி காமிக்கிறார். அப்போ மகா பரிசுத்தமுள்ளவர் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ மேசியானா என்ன அர்த்தம்ன்றதும் எல்லாருக்குமே தெரியும். புரிஞ்சுங்களா? அப்போ மேசியா அப்படின்ற ஒரு பேர் யாருடைய பெயர்னு சொல்லி கவனிக்கும் பொழுது படிக்கலாம் பாருங்க, யோவான் 1:41. யோவான் 1:41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பார்த்தீங்களா, மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அப்போ மேசியானா கிறிஸ்துன்னு அர்த்தம், கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன்ற அர்த்தத்தை வேதாந்தத்துக்குள்ளாக ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதனால தான் சமாரிய ஸ்திரீ கூட அவங்களுக்கு கூட இந்த அறிவு இருக்குது, யாரை எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, யோவான் 4:25. யோவான் 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி,
கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், பார்த்தீங்களா, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்பது எனக்கு தெரியும். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் அறிவிப்பார் அப்படின்னா எல்லா நீதியையும் அவர் நிறைவேற்றுவார் அப்படி அர்த்தம். அப்ப எல்லா நீதியையும் நிறைவேற்றுவார்னா பாருங்க, உதாரணத்துக்கு வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயுல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். பார்த்தீங்களா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அவர் அனுப்பினருடைய வேலையை, அதாவது நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் அனுப்பினார் இல்லையா, அவருடைய வேலையை அவர் தொடங்கி முடிச்சு வெற்றி பெற்றால் மட்டுமே எல்லா நீதியும் நிறைவேறும்ன்றதை சொல்லி காமிச்சார். அது என்ன எல்லா நீதியும் சொல்லி காமிச்சிங்கன்னா, இது வரைக்கும் ஒட்டுமொத்த மனுக்குலமே பாவத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டு சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து போன கண்டிஷனில் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவர் மேலே இருந்துச்சு. தன்னுடைய ஜீவனை கொடுத்து எல்லா உலக ஜனங்களையும் நியாயப்படுத்தணும். ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது அவருடைய பாவத்தை நான் தொலைக்கிறேன், அவருக்காக நான் மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த வேலையை செய்யும் பொழுதா எல்லா ஜனங்களுக்கும் வரக்கூடிய நித்திய மகிழ்ச்சியாகிய அந்த நீதி நிறைவேறுன்றதையும் சொல்லி காமிக்கிறார். சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம்னா மறுபடியும் தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வந்துடலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம இதே வசனத்தை 4 டைம் ரிப்பீட் பண்ணிட்டோம் ஏறக்குறைய. ஏன் அப்படின்னா இது தீர்க்க தரிசனம். இதை கரெக்டாக வாட்ச் பண்ணாதான் இதனுடைய உண்மை அர்த்தங்கள் புரியும். அதனால தான் ஒவ்வொரு ஸ்டேஜில் இதில் அர்த்தங்களை தெளிவுபடுத்திட்டே போயிட்டு இருக்கோம். சரிங்களா, இப்போ இதோடைய தெளிவுகளை ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ படிக்கும் பொழுது உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். படிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, ஒவ்வொரு லைனுக்கான அர்த்தம் நம்ம கிளியரா பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த 70 வாரங்கள் உன் ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரம் எருசலேம் மேலும் செல்லும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ இந்த 70 வாரங்கள் நிறைவேறும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுடைய மீறுதல்கள், பாவங்கள், அவங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நித்திய நீதியை கொண்டு வந்து ஆண்டவர் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவார். மாபெரும் வெற்றியை கொண்டு போய் அவருடைய பாதத்தில் வந்து அர்ப்பணிப்பார் அப்படின்ற உண்மைகளை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றதை மறந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தானியேலாக இருந்து இதை நம்ம கவனிக்கணும். அப்போ தான் அது நமக்கு புரியும். அப்போ தானியேல்கிட்ட தானியேலுடைய மனநிலைமையை ஆண்டவர் கிளியராக பார்க்குறாரு. நான் உனக்கு சொல்லிட்டேன், ஆனால் உனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல, உனக்கு புரியறதுக்காகவே நான் விளக்கம் கொடுக்குறேன்றதை ஆண்டவர் சொல்கிறார். படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பார்த்தீங்களா, இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இதை ஏன் சொல்ல வந்தார்னா, இதை வாசிச்ச உடனே ஒரு கேள்வி வரணும். ஆண்டவரே, நீங்கள் 70 வாரம்னு சொன்னீங்க ஆண்டவரே, அது என்ன 70 வாரம் ஒன்றுமே புரியலையே ஆண்டவரே, அதோடைய காலக்கணக்கு என்ன ஆண்டவரே எங்களுக்கு தெரியல அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். அதான் நியாயமான ஒரு கேள்வி. ஒருவேளை அந்த 70 வாரத்துடைய கணக்கை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது எங்கே ஆண்டவரை தொடங்கணும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் உடனே பதிலுக்குள்ளே போயிட வேண்டாம். 70 வாரன்றது உதாரணத்துக்கு ஒரு 100 வருஷம் வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள். இது பதில் கிடையாது. சரிங்களா, அப்போ அந்த 100 வருஷம் சொல்லும் பொழுது அது எங்கேயாவது ஒரு இடத்துல தொடங்கணும்ல, அது எங்கேயாவது இடத்துல முடியணும்ல, அதுதான் இங்கே கேள்வி. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தீர்க்க தரிசனத்தை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாபெரும் பொக்கிஷம் உள்ளே இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 70 வாரம் முடிஞ்சிருக்கும் பொழுது மேசியா மறிச்சிருக்கணும். ஏன்னா இந்த 70 வாரத்துக்குள்ளே அவர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் உள்ளே இருக்குது. அந்த 70 வாரம் முடியுது அப்படின்னா மேசியா மறிச்சிருக்குன்னு அர்த்தம். அதையும் பின்னாடி அவர் சொல்லுவார். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன கேள்வி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 70 வாரம் சொல்லி சொல்கிறீங்களே, அதோட காலக்கணக்கு என்ன? ஒரு வேளை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது எங்கே தொடங்கணும், அது எங்கே முடியணும்? அப்போது அந்த விஷயத்துக்குள்ளே உள்ளே போகும் பொழுது இன்னொரு ஆச்சரியம் உள்ள இருக்குது. இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் மரியமாக்கு பிறப்பார் அப்படின்னு இங்கே சொல்லப்படலை. நல்லா கவனிங்க, அது ஆச்சரியம்.
இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னா அது அவருடைய ஞானஸ்தானம், அந்த காலப்பகுதி அடையாளப்படுத்துது. அப்போ ஞானஸ்தானம் சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் முன்னாடி பிறந்திருக்கணும், அதுவும் உள்ளே இருக்குது. இது ஆச்சரியம். இப்படி தான் தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கணுமே தவிர வேறு எப்படியுமே கிடையாது. அதனால் இன்றைக்கி மனிதர்கள் சுய தோற்றமாக சொல்லக்கூடிய எந்த காரியமும் தீர்க்க தரிசனமே கிடையாது. வேத வசனம் அந்த சத்தியம் அது என்ன சொல்லுதுன்றதை நம்ம கவனிக்கின்றதை ஆண்டவர் ஏற்கனவே தெளிவுபடுத்தி காமிச்சிருக்கார். அதனால தான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களோடு தான் சம்பந்தப்படுத்தி காமிப்பாங்க, அது மாம்சத்தோட கிடையவே கிடையாது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் பல முறையும் பார்த்துருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை இந்த டைமில் மறுபடியுமாக உங்ககிட்ட நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஏன் இவ்வளவு அதிகமான ஆழத்துக்குள்ளே இறங்கி இந்த சத்தியங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த விசுவாசம்தான் இந்த உலகத்தையே ஜெயிக்க வைக்கும். அதனால தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, படிக்க வேண்டாம், நீங்கள் பார்த்துக்கோங்க, அதில் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகள் எப்படி எஜுகேட் ஆயிருக்கணும் அப்படின்னா சத்தியத்தில் படிக்கலாம். வசனம் பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பாத்தீங்களா, நம்ம எல்லாருமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றக்கூடிய அறிவில் ஒரே ஈக்குவல்ல அந்த அறிவை பெற்றுக்கணுன்றதை சொல்லி காமிக்கிறார். இந்த அறிவு இல்லாம, அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லாம, அந்த அறிவுன்னா ஆதியாமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அவரை பற்றின எல்லா திட்டங்களும், அதுதான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அன்பு, இது மட்டும் கிடையவே கிடையாது. புரிஞ்சுங்களா? அந்த அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேதோட அறிவு தான் முக்கியன்றதை ஆண்டவர் பல இடங்களில் பேசியிருக்காரு. அது நம்முடைய பாடம் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த அறிவோடு தான் எல்லா கிறிஸ்தவ மக்களும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. இதுதான் சத்தியம். புரிஞ்சுங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் ஒட்டுமொத்த உலகமே இந்த அறிவை தேடி ஓடுவாங்க. அன்றைக்கி நாம் ஓடுறதில் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை நம்முடைய ஆணை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ராஃபஸிக்குள்ளே கடந்து வரலாம். பாருங்கள், தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். பாத்தீங்களா, இது எங்க ஸ்டார்ட் பண்ணுன்றத ஆண்டவர் கிளியராக சொல்ல வர்றார். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு முன்னாடி சில வருஷங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 587 BC இருக்கு இல்லையா, அந்த வருஷத்தில் நேபுகாத்நேச்சர் வந்து எருசலேம் தேவாலயத்தை கம்ப்ளீட்டாக தீக்கிரையாக்கினார். இந்த வருஷம் நம்ம பிசியில் போகும்போது எப்படி போகுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இது 587. இதை தாண்டி வந்த உடனே 538 BC. புரிஞ்சுங்களா? இந்த 538 BCயில் கோரேஸ் ராஜா விடுதலை பண்ணார். புரிஞ்சுங்களா? அதை தாண்டி வரும்பொழுது 515 BCயில் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. மறுபடியுமாக ஜெருபாபேல் மூலமாக கட்டி முடிக்கப்பட்டது. இதுதான் சீக்வன்ஸ். புரிஞ்சுங்களா? இப்படி தான் பிசியில் வரணும். பிசி இயர்ஸில் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அப்போ 515 அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் ஆலயத்தில் சில வேலைகளும், எருசலேமில் சில வேலைகளும், அலங்கங்களும், நிறைய வேலைகள் பெண்டிங்காக இருக்குது. தேசமே எங்கள் பாலை கிடக்குது. இப்படின்றது தான் தானியேலுடைய ஜெபம். அதனால தான் இந்த 70 வாரத்தை நீங்கள் எங்கே தொடங்கணுன்றத ஆண்டவர் சொல்கிறார். புரிஞ்சுங்களா? இப்போ மறுபடியும் படிக்கலாமா? படிங்க. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். பார்த்தீங்களா? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் அப்படின்னு சொல்லி சொல்றார். நமக்கு ஒரு பெரிய குழு கொடுத்துட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி வேதாமத்துக்குள்ள அணுகும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த காலப்பகுதியிலே கொடுப்பார்.
இதுதான் முக்கியமான ஒரு gift இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு. இனி உலகம் போகிற போக்க எந்த மனித குலமும் சகிக்க முடியாது. அதனால தான் இந்த சத்தியங்கள் ரொம்ப முக்கியம் நமக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல், டு ரெஸ்டோர் அண்ட் ரீபில்ட் ஜெருசலேம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எருசலேமை மறுபடியும் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு கேள்வி வருது ஆண்டவரே, இந்த கட்டளையை யார் பெற்றது, யாரிடம் பெற்றது, இதை பற்றி சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஆண்டவர் உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா 70 வாரம் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு அந்த 70 வாரம் என்னென்ன எங்களுக்கு தெரியல. ஆனாலும் என்ன ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, இந்த 70 வாரத்தை எங்கே தொடங்கணுன்றதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க. எங்கே தொடங்கணும்னு சொன்னீங்க நீங்கள் அப்படின்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் நீங்கள் சொன்னீங்க. ஆண்டவரே இந்த கட்டளை யார்கிட்ட வாங்கினா, இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அது ரொம்ப அருமையாக என்ன பண்ணுறாருன்னா நமக்கு சொல்லி காமிக்கிறாரு. புரிஞ்சுங்களா? அப்படின்னா எஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறார். அவர் தான் முதல் என்ன பண்ணார்னா இந்த ஆர்டரை வாங்குறார். அந்த காரியங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். படிக்கலாமா? எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலரிலும் நிதன்மையரிலும் சிலர் அர்த்தசாஸ்திர ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். இந்த அர்த்தசாஸ்திர ராஜான்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாவுடைய 7வது வருஷத்தில், பெர்ஷியன் கிங்ஸ் இவங்க எல்லாமே அந்த ராஜாவுடைய 7வது வருஷத்தில் எருசலேமுக்கு போகிறாங்களாம். எதுக்கு போகிறாங்கன்னா, எங்களுடைய தேசங்கள் இப்படி இருக்குது, எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போகிறாங்களாம். படிங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. பாத்தீங்களா? அந்த பெர்ஷியன் கிங் என்ன சொல்றாருன்னா கிளியரா சொல்றார், நம்மாலே உத்தரவாகிறது. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நீங்க தைரியமா போய் என்ன பண்ணுங்கன்னா உங்க வேலைகளை எருசலேம்ல செய்யுங்க. பாருங்க, தானியேல் சொன்னார் பார்த்தீங்களா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல். கட்டளையை முதல்ல வாங்கினது எஸ்ரா, நெகேமியா கிடையாது. நிறைய பேர் இதை ஒரு வேளை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நெகேமியா கிடையாது, எஸ்ரா தான் முதல்ல இந்த ஆர்டரை வாங்குறாரு. அதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலையை கட்டளையிடும்படிக்கும் பெர்ஷியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். பாத்தீங்களா? அப்போ பெர்ஷியா ராஜாக்களுடைய சமூகத்தில் தயை கிடைச்சிருக்குன்னா ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஆண்டுடைய கிருபையில் அந்த ஆலயத்தில் பழுதாய் போனவர்களை சீர்படுத்தும்படியான அந்த ஆர்டரை முதல்ல வாங்கினது எஸ்ரா அப்படின்ட்டு தெளிவுபடுத்திட்டார். நமக்கு பெரிய சந்தோஷம் வந்துச்சு இந்த இடத்துல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ தானியேலுக்குள்ளே வரும் பொழுது எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல். கட்டளையை வாங்கினது யாருன்னா எஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவருடைய ஒரு மகன், ஒரு பிள்ளை, தேவ ஊழியக்காரன். பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை வாங்கிட்டான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு கேள்வி மைண்டில் வரணும், அந்த ஆர்டர் வாங்கினாரு அது எந்த வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் வேதாமத்துக்குள்ளே ரொம்ப கிளியராக நிரூபிக்கப்பட்ட வருஷம் 458 BC. அதாவது இந்த அர்த்தசாஸ்திர ராஜாவுடைய 7ஆம் வருஷம் எதுனா 458 BC. சரிங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம அதை உறுதிப்படுத்தலாம். சரிங்களா? இந்த வருஷத்தில் தான் அவர் ஆர்டர் வாங்குறான்றதை தெளிவுபடுத்திட்டார். ஆனாலும் இந்த தீர்க்க தரிசனத்தை, இந்த கால தீர்க்க தரிசனத்தை நம்ம எப்படி இணைக்க போகிறோம் ஆண்டோடைய வார்த்தையின் அடிப்படையில், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 70 வாரம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டுமே இதை இணைக்க முடியுன்றதை ஆண்டவர் அங்கே ரொம்ப அஸ்திபாரமாக சீல் பண்ணி வச்சிருக்கார். காரணம் என்னன்னா, இதை வேற யாருமே தவறாக பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய ஞானஸ்தானம், அவருடைய மரணம், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய விடுதலை, இதெல்லாமே இந்த தீர்க்க தரிசனத்தை அடங்கி இருக்குது. இதை வேற யாருமே தவறாக பயன்படுத்தக்கூடாது. நான் சீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்துக்கு சொந்தக்காரராகிய பிதாவாகிய தேவன் அவர் சொல்லிட்டார். ஏன்னா இது அவருடைய திட்டம்.
புரிஞ்சுங்களா? அவர் போட்ட திட்டம் தான் இப்போ ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்கும் பொழுது இந்த 70 வாரத்தை தொடங்க வேண்டிய இடம் கிளியர், சரிங்களா? அதில் செய்ய வேண்டிய வேலைகள் தான் அடுத்து படிக்க போகிறோம். அதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா 70 வாரத்துக்கு குறித்து உள்ளே இறங்கி கண்டுபிடிச்சி பாடம் முடிக்க போகிறோம். இதுதான் நம்முடைய பிளான், சரிங்களா? இப்போ மறுபடியும் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 70 வாரத்தை முதல்ல கொடுத்தாரு. ஆனால் 70 வாரத்தை அவர் 3 பாகமாக பிரிக்கிறார். கரெக்டாக நோட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். 70 வாரம், இந்த பிக்சர் பாருங்க. 70 வாரத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? கொடுத்துட்டு அதை 3 பாகம் பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னா, முதல் பாகத்தில் 7 வாரம், 2ஆம் பாகத்தில் 62 வாரம், 3ஆவது என்ன வரும் உங்களுக்கே தெரியும் நல்லா. 7ம் 62 கூட்டினா எவ்வளோ வந்துடும்? 69. அப்போது 70ல் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 1. அதான் 3ஆம் பாகம். புரிஞ்சுங்களா? அப்போ பாருங்கள், 70 வாரத்தில் 7 வாரம் ஒரு பாகம், 62 வாரம் ஒரு பாகம், கடைசியாக இருக்கிறது ஒரு வாரம், மொத்தம் 3 பாகம் அந்த 70 வாரத்துக்குள்ளாக இருக்குது. இப்படி ஏன் பிரித்து கொடுத்துருக்கான்றதும் ஆச்சரியமான உண்மை, சரிங்களா? மறுபடியும் அந்த லைன்லேருந்து படிங்க. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். பார்த்தீங்களா? பிரபுவாகிய மேசியா, மேசியானா கிறிஸ்து, கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டோன்ற அர்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணுற வரைக்கும்ன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது 7 வாரமும் 62 வாரமும், அப்போது அந்த 62 வாரமும் 7ஐயும் கூப்பிட்டுனா 69 வாரங்கள்ன்றதை தெளிவுபடுத்திட்டாரு. அந்த 69வது வாரத்துக்கு அப்புறமா மேசியாவாகிய பிரபு வருவார். அப்படின்னா அவர் அபிஷேகம் பண்ணப்படுவார்ன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது, அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். பாருங்க, இங்க 2 வாரங்களை சொல்லி காமிச்சார். 2 வாரம் சொல்லும் போது 2 பகுதிகள். முதல்ல 7 வாரம், அப்புறமா 62 வாரம், சரிங்களா? கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு வாரத்தை குறித்து நம்ம படிக்கலாம். கொஞ்சம் நிதானமாக நீங்கள் கவனிச்சே வாங்க. அப்போ முதல்ல சொல்லக்கூடிய அந்த 7 வாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அவரே இப்போ சொல்லி காமிச்சார். மறுபடியும் படிங்க. அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். பார்த்தீங்களா? வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். இந்த 7 வாரத்துக்குள்ளாக ரெஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் அவர் செய்திருவாரு. அந்த ரெஸ்டோர் பண்ணக்கூடிய வேலைகளை செய்துட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கான உபத்திரவமும் அங்கே இருக்கும். அந்த உபத்திரவம் முடிகிறதுக்கு, அவங்களுடைய விடுதலை பெறத்துக்கு இன்னும் சில காலங்கள் போகும் சொல்லி காமிக்கிறாரு. அது எவ்வளவு காலப்பகுதி? படிங்க தொடர்ந்து. ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். பாத்தீங்களா? ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் ஒருமுகப்படுத்தும் பொழுது கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். அப்போ 7 வாரம் 62 வாரம் சொல்லும் பொழுது அந்த 7 வாரத்துக்குள்ளாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும், எருசலேமில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் செய்திருவாங்க. செய்யும் பொழுதே நிறைய உபத்திரம் இருக்கும். ரொம்ப முக்கியம், அந்த உபத்திரம் தொடர்ந்து இருக்கும், சரிங்களா? விடுதலை இல்லாத ஒரு காலப்பகுதி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். எவ்வளோ காலம் போகும் அப்படின்னா 62 வாரங்கள் வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். அப்போ அந்த 62 வாரங்கள் முடியும் பொழுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல, 62 வாரங்கள் முடியும் பொழுது சொன்னால் இங்கே 7 வாரம் ஏற்கனவே முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்போது 62 ஏற்கனவே இருக்கக்கூடிய 7 ரெண்டும் சேர்த்தா 69 வாரம் முடியும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான ஆசீர்வாதம், ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய மேசியாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய காலப்பகுதி தொடங்கிடும். அப்படின்றதா இங்க சொல்லப்பட்ட ஆச்சரியமான உண்மைகள், சரிங்களா? படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ 62 வாரங்களுக்கு பின்பு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே 7 வாரம் முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ 69 வாரங்களுக்கு பின்பு. ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக போட்டிருப்பாங்க, ஆஃப்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த 69 வாரங்களுக்கு பின்பு. நான் ஏன் 69 என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னா ஏற்கனவே உள்ள 7 வாரம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது தீர்க்க தரிசனத்துடைய ஒரு ஸ்டைல், ஒரு மெத்தட். இப்படிதான் நம்முடைய ஆண்டவர் எழுதியிருக்கான்றதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களை ஒரு சில பேர் கேட்டால் கூட பதில் கரெக்டாக சொல்ல முடியும். ஆண்டவர் கொடுத்துருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்கிறார்கள். பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சு வச்சிருக்காராம். அவர் சொல்லக்கூடிய சத்தியங்களை புரிஞ்சக்கூடிய மெத்தட் இதுன்றதும் சொல்லி காமிக்கிறார். ஏன்னா இது புதையல். அதனால தான் நம்ம நல்லா தெரிஞ்ச வசனங்களை கவனிக்கும் பொழுது நீதிமொழிகளில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், 2ஆம் வசனத்திலேருந்து, இது புதையல், இது வெள்ளியை தேடுற மாதிரி. அப்போ புதையல் இது வெள்ளியை தேடுற மாதிரி தேடணுமா? அப்போ தேடுங்கன்னு சொன்னால் அவர் லைனாக ஒரே லைனில் வச்சுக்க மாட்டார், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி பின்னாடி வச்சிருப்பான்றதை அவர் சொல்லி காமிச்சிருக்கார். அதனால தான் அந்த 62 வாரங்களுக்கு பின்பு வரும் பொழுது ஏற்கனவே 7 வாரம் முடிஞ்சிருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ 7 + 62 அந்த 69 வாரங்களுக்கு பின்பு வரக்கூடிய 70வது வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டார். அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு, அவருடைய ஞானஸ்தானம், அதாவது பிரபுவாகிய மேசியான்னு சொல்லும் பொழுது அது ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்தும். ஏன்னா கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்துனா மேசியா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ கடைசி வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லி காமிச்சார். சரிங்களா? இப்போ சங்கரிக்கப்பட்ட உடனே இந்த 70 வாரம் முடிந்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஆச்சரியமான அடுத்த ஒரு புரிந்து கொள்ளுதல். இந்த 70 வாரம் எதுக்காக இந்த ஒரு திட்டத்தை போட்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வச்சிருந்தார் அப்படின்னா, மேலே சில வசனங்களை கிளியராக படித்து பார்த்தோம்னா, நம்ம எதுக்காக மீறுதல்களை தவிர்க்கிறதுக்கும், பாவங்களை தொலைக்கிறதுக்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கும், நித்திய நீதியை கொண்டு வரதுக்கும், தீர்க்க தரிசனத்தையும் சீல் பண்ணுறதுக்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் இந்த 70 வாரமே தவிர வேறு எதுக்குமே கிடையாதுன்றதை கிளியராக அந்த ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லி காமிச்சிடுச்சு. அதனால் இப்போ படிக்கூடிய 26ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து இணைஞ்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். எல்லா கேள்விகளுக்குமே துல்லியமான பதிலை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பெரிய காலத்திற்கு தரிசனம். இதை நீங்கள் விரும்பக்கூடிய 1 ஹவரில் இதை முடிக்கிறது சிரமமான காரியம். நீங்கள் ஒரு வேளை 5 மணி நேரம் விரும்பினீங்கன்னா நாங்கள் எடுக்கிறதுக்கு ரெடின்றது எங்களுடைய வேலை, கடமை. சுவிசேஷ அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை. அதனால் கவனிக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் இந்த தீர்க்க தரிசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. புரியலன்னு சொல்லி செவியை விளக்கிடாதீங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. மாபெரும் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. சரிங்களா? இப்போ படிங்க மறுபடியும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. பாத்தீங்களா? அந்த 62 வாரங்களுக்கு பின்பு சொல்லும் பொழுது அந்த 70வது வாரத்தில், ஏற்கனவே 7 போயிடுச்சு, 62 சேர்த்தோம்னா 69. அப்போ 70வது வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. இந்த தமக்காக அல்லன்றது நிறைய இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் இருக்காது, ஆனாலும் பரவாயில்ல. தமக்காக அல்லனா என்ன அர்த்தம் சரி பார்த்தீங்கன்னா, எனக்காக கிடையாது, இஸ்ரேல் ஜனங்கள், புரிஞ்சுங்களா, அவங்களுடைய பாவங்கள் தொலைக்கிறதுக்கு, நிவர்த்தி பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்காகவும், அதே நேரத்தில் நித்திய நீதியை உருவாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றாரு. படிங்க. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அடித்து போடுவார்கள். பார்த்தீங்களா? 70 வாரம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. எப்போ முடியும்? மேசியா மரிக்கும் பொழுது 70 வாரம் துல்லியமாக முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய பிரபுவின் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா? படிங்க. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும். நகரம்ன்றது எருசலேம் நகரம், பரிசுத்த ஸ்தலம்ன்றது தேவாலயம். புரிஞ்சுங்களா? ஏற்கனவே புதுப்பித்து கட்டின தேவாலயம் இருக்கு இல்லையா, அந்த ஆலயத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். யார் இந்த வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமன் கிங்ஸ், ரோமன் ஆர்மி. இதை ஏற்கனவே நம்முடைய ஆண்டவர் பலமுறை நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்காரு. படிக்கலாமா? பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோடி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அதனால உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்ன்றத அடுத்த லைனில் சொல்லி காமிச்சார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் மரித்த உடனே இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள்லாம் ஏற்கனவே ஆண்டருக்கு முன்னாடி அவங்க செய்தாங்க.
இல்லையா? அவருக்கு மாதிரி செய்தாங்க, அவரை கனவீனப்படுத்தினாங்க. இந்த எல்லா காரியங்களும் தொடர்ந்து இருக்கும் பொழுது உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், அதாவது உங்கள் தேசம் பிடிபடும், தேசம் அழிக்கப்படும். யார் மூலமாகனா ரோமன் கிங் தீத்ராயின் மூலமாகன்றத அவர் சொல்லி காமிச்சார். அதுதான் ஏற்கனவே தானியேல் ப்ராஃபஸியில் அவர் சொல்லி காமிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த 26ஆம் வசனத்தை நீங்கள் பிரித்து படிக்கணும் கரெக்டாக, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்படின்னா முதல் லைனில் அந்த 62 வாரங்கள், அதாவது 69 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவான்றது ஒரு லைன். அடுத்த லைனில் வரும்பொழுது வரக்கூடிய அந்த ஆர்மி ரோமன் கவர்மெண்ட் உங்களை அழித்து போடுவார்கள் அப்படின்னு கிளியர் பண்ணிட்டாரு. அந்த அழிவு எப்படி தெரியுமா இருக்கும்? அடுத்தது அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். பாத்தீங்களா? ஒரு வெள்ளம் வந்து எப்படி அழிச்சு போடுமோ அந்த மாதிரி அவங்களுடைய வேலைகள் உங்க மத்தியில் இருக்குன்றதையும் ஆண்டவர் சொல்றார். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. கடைசி வரைக்கும் யுத்தமும் நாசமும் இருக்குன்னு சொல்லி காமிச்சார். ஏடி 66 இருந்து ஏடி 73க்குள்ள கம்ப்ளீட்டா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா பிளஸ்ஸிங்கும் இழந்து போய் ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ளாக சிதறடிக்கப்பட்டுருவாங்கன்னு சொன்னார். அது நிறைவேறிச்சு, ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இப்படி 26ஆம் வசனம் முடிக்கிறாரு. 27ஆம் வசனம் இன்னும் ஆச்சரியமான சில குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் நிதானமாக கவனிக்கலாம். படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, 26ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்னா அந்த கடைசி வாரம் இருக்கு இல்லையா, அதில் மேசியா சங்கரிக்கப்படுவான்றதை சொன்னாங்க. ஆனால் 27 முதல்ல வரும் பொழுது அவர் ஒரு வாரம் அளவும், எந்த ஒரு வாரம்? அது கடைசி ஒரு வாரம். புரிஞ்சுங்களா? அந்த ஒரு வாரம் அளவும் அவர் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். யார் அந்த அவர்னு கவனிக்க போகிறோம். அந்த அவர் தான் அநேகர்கிட்ட உடன்படிக்கையும் பண்ணியிருக்காராம். அப்போ அநேகர்கிட்ட உடன்படிக்கை பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனாகி கர்த்தர், பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தின் தேவன். அவர் தான் முதல்ல ஆபிரகாமை கூப்பிட்டு உடன்படிக்கை பண்ணார். படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகுபடுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாத்தீங்களா? இப்படி உடன்படிக்கையை ஆபிரகாம்கிட்ட முதல் என்ன பண்ணாருன்னா அவர் ஏற்படுத்தினான்றதும் நமக்கு தெரியும். இதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேகர்கிட்ட உடன்படிக்கையை நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காரு. மோசே கிட்ட, உதாரணத்துக்கு தாவீது கிட்ட ஏற்படுத்தினார் இல்லையா? பாருங்க, சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலப்படுத்தி தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். பாத்தீங்களா? இப்படி அநேகர்கிட்ட உடன்படிக்கை பண்ணது யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனாகி கர்த்தர். புரிஞ்சுங்களா? அவர் அந்த ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வேலையை அவர் யோவான் ஸ்நானன் மூலமாகவும் நிறைய இடத்துல செய்து காமிச்சிருக்காரு. அதெல்லாம் போனால் நிறைய தூரமாக போக வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி. அப்போ அந்த அவர் யாருன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனாய் கர்த்தர் சொல்லி காமிச்சாரு. அநேகர் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள். அவர்களுக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தினார். என்ன உறுதிப்படுத்தினார்? உங்களுடைய பிதாக்களுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்னு சொன்னார் இல்லையா? அது நிறைவேற்றார். அந்த ஆணையின்படி உங்களுக்கு ரட்சிப்பு, மீட்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாமே என்னுடைய மகன் மேசியாவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை சொல்லி காமிச்சார். அப்போ அந்த ஒரு வாரத்தில் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய குமாரனாகிய மேசியா என்ன செய்வார்ன்றதா சொல்லப்பட்ட காரியங்கள். புரிஞ்சுங்களா? மறுபடியும் படிங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். பாத்தீங்களா? அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு பலின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த திட்டத்தினுடைய உண்மை பொருள் தெரியாம, அன்புக்குரிய சகோதரர்களே, பலியையும் காணிக்கையும் என்ன அர்த்தம்னா பலி செலுத்தணும், காணிக்கை கொடுக்கணும். எதுக்காகனா அது உங்களுடைய கீழ்ப்படிதலை
புரிந்து கொள்வதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக தான் அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெறுமனே ஒரு ஆடை ஒரு மாடை கொண்டு வந்து பலியாக செலுத்தி, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை காணிக்கையாக செலுத்தி, இப்படியே பாவத்திலிருந்து வெளியே வராமல் கீழ்ப்படலை காமிக்காமல் அப்படியே வாழ்ந்துட்டாங்க. சரிங்களா? ஆனால் அது கிடையாது வாழ்க்கை அப்படின்றத இங்கே புரிய வைக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுபடியும் நல்லா கவனிங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது, அந்த வாரம் பாதி சென்ற பொழுது அப்படின்னா இந்த பிக்சர் பாருங்க. கடைசி 7வது வாரம் இருக்கு இல்லையா, அந்த 7வது வாரத்தை 3 பாகமாக பிரிக்கிறார். மறுபடியும் 7வது வாரத்தினுடைய துவக்கம் ஒன்று, அந்த வாரத்தினுடைய பாதி ஒன்று, அந்த வாரத்தினுடைய முடிவு ஒன்று. புரிஞ்சுங்களா? இந்த 7வது வாரம்ன்றது கடைசி வாரம். அது 2 பகுதியாக பிரிச்சிருங்க. 2ஆக பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? 7 2ஆக பிரிச்சா 3.5 3.5 பிரிக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த 7க்குள்ள இந்த பிக்சர் பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு புரியும். தொடக்கம், பாதி, முடிவு. அப்போ அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். காரணம் என்னன்னா, பலியோடைய காரியத்தையும் காணிக்கையுடைய காரியத்தையும் பொருளும் உங்களுக்கு புரியல, அதை ஒழிய பண்ணுறன்ற ஒரு காரியத்தை திட்டத்தை என்ன பண்ணுவார்னா அவர் நிறைவேற்றுன்றதையும் சொல்லி காமிச்சார். சரிங்களா? யார் அந்த அவர்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆனால் யார் மூலமாக ஒழிய பண்ணுவார்னா, அவருடைய பிள்ளை, அவருடைய மகன். படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய். பாத்தீங்களா? நீர் அபிஷேகம் பண்ணின பரிசுத்த பிள்ளை. கிளியரா சொல்லிட்டாரா? அந்த பரிசுத்த பிள்ளை யாருன்னா மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். இந்த மேசியாவாகிய பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளையாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்காக அந்த ஒரு வாரத்தில் அந்த பாதியில் இருந்து பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் அப்படின்றத அங்கே சொல்லி காமிக்கிறார். இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. இந்த வசனம் எதுக்கு? மேசியா தேவனுடைய குமாரன், அவர் தான் பரிசுத்த பிள்ளை, இந்த காரியங்களை செய்வார். யாருக்காக செய்வார்னா அவருக்காக செய்வார். அடுத்த வசனம், அதில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். இந்த வசனம்லாம் ஏன் படிச்சோம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளை மகன் யாருன்னா மேசியா அப்படின்னு தான் படிச்சோம். இந்த மேசியா வச்சுதான் அவர் பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான்னு சொல்லி காமிச்சார். இந்த பலியும் காணிக்கையும் எப்ப ஒழிய பண்ணுவார்? கடைசி வாரம் இருக்கு இல்லையா, அந்த வாரத்தில் பாதி சென்ற உடனே செய்வாராம். அப்ப அந்த வாரத்தில் பாதி சென்ற உடனே செய்வார் அப்படின்னா யாரை வச்சு செய்வாரு? மேசியாவாகிய தம்முடைய பிள்ளையை வச்சு செய்ய வைப்பார். அப்ப மேசியாவாகிய தன்னுடைய பிள்ளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் எப்ப ஒழிய பண்ணுவார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான அஸ்திபாரமான ஒரு சத்தியம். அன்புக்குரிய சகோதரர்களே, பலியையும் காணிக்கை நல்லா கவனிங்க. என்னுடைய இந்த பிக்சர் நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ஆடையோ ஒரு மாடையோ இல்லது காட்டு புறாக்களையோ பலியாக செலுத்துவாங்க. காணிக்கையாக முதல் பலன்களை கொண்டு வந்து செலுத்துவாங்க. இதோடைய பொருள் தெரியாமே அவங்க பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த பிக்சர் பாருங்க. ஆடு மாடு இந்த ஒரு புறாக்கள் இருக்குது இல்லையா, இதுதான் பலியை செலுத்துவாங்க. ஆனால் என்ன பொருள் அவங்க தெரியல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை கொண்டு வந்து பலியாக செலுத்தாம தம்மையே பலியாக செலுத்திட்டார். அதுதான் கீழ்ப்படிதல். இப்படி அவர் கீழ்ப்படிதலை தொடங்கின ஒரு சூழ்நிலை தான் ஞானஸ்தானம். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆடு மாடு இந்த காணிக்கைகளை அவர் செலுத்தாம தன்னையே பலியாக செலுத்தினாரு ஞானஸ்தானத்தில். கரெக்டான வசனம் படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். பாத்தீங்களா? தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வரேன். இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார்.
அது என்ன முதலாவது ரெண்டாவது படிக்கலாமா? அதில் 7ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. பாத்தீங்களா, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பலிகளை நீ விரும்பவில்லை. காரணம் என்னன்னா, அந்த பலியோடைய பொருள் தெரியாம சுயநலத்துக்காக பாவத்துக்காகவே ஜனங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டார். அதனால முதலாவது காரியம் இது படிங்க. அவைகளை உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்பது இரண்டாவது. புரிஞ்சுங்களா? படிங்க. இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு, இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்குனா உம்முடைய சித்தம் செய்யறதா ரெண்டாவது காரியம் இல்லையா? அதை நிலைநாட்டணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிறத நான் நீக்கி போடுகிறேன் அப்படின்னு சொன்னார். எதை? நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பலியும் காணிக்கையும். சில பேர் இந்த இடத்துல ஒரு வேளை தவறாக புரிஞ்சுக்கலாம். நியாயப்பிரமாணத்தை அவர் தன்னுடைய ஞானஸ்தானத்தில் நீக்கி போடலை. நியாயப்பிரமாணத்தை முடிவுக்குள்ளே கொண்டு வந்தது அவருடைய மரணத்தில். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பலியும் காணிக்கை நீக்கி போட்டது ஞானஸ்தானத்தில். இதுதான் சத்தியத்தினுடைய ஆழங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பலியும் காணிக்கையும் அவர் தன்னை அர்ப்பணித்த ஞானஸ்தானத்தை என்ன பண்ணார்னா நீக்கி போட்டு தன்னையே முற்றிலுமாக தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கீழ்ப்படுதலை பரிபூர்ணமாக தொடங்கினார். அதுதான் அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாகவும் காணிக்கையும் ஒப்பு கொடுத்தான்றதை படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா, அவர் சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தான்றதை சொல்லி காமிச்சார். அப்படின்னா அவரை நம்பி ஒரு மாபெரும் திட்டத்தை பரலோகத்தின் தேவன் கொடுத்திருந்தார். இந்த திட்டத்தை சரியா நிறைவேற்றி முடிக்கணும் அப்படின்னா என்னையே பலியா செலுத்தணும், என்னையே காணிக்கையா செலுத்தணும். அப்படி செலுத்தும் பொழுதுதான் அந்த திட்டம் நிறைவேறும். அது மேசியாவின் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படுதல் சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மேசியாவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள். நாமும் அவர் மாதிரியே நம்மளையே முழு மனசாக அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்னா பரிபூர்ணமான ஒரு கீழ்ப்படுதலை காமிக்கும் பொழுதுதான் நாமளும் மேசியா மாதிரியே வெற்றி பெற முடியும் என்று சொல்லி காமிச்சார் இல்லையா? இப்போ மறுபடியும் 27ஆம் வசனம் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. பாத்தீங்களா, அவர் தேவனாக கர்த்தர் பரலோகத்தின் தேவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. அநேகர் என்பது யார்கிட்ட? இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கிட்ட உடன்படிக்கை உறுதிப்படுத்தினா. உடன்படிக்கை யார்கிட்ட ஏற்படுத்தினாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது மாதிரி ஏற்படுத்தினார் இல்லையா? இந்த எல்லா உடன்படிக்கையும் அநேகராக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் உறுதிப்படுத்தினார். எப்போ? அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியும் காணிக்கையும் நிறைவேற்றும் பொழுது உறுதிப்படுத்தினார் இல்லையா? அந்த வாரம் பாதி சென்ற பொழுது தன்னுடைய பிள்ளையாகிய மகனாகிய மேசியா மூலமாக அவரையே பலியாக ஒப்புக் கொடுக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு பிள்ளை என்ன பண்ணார்னா, நான் போகிறேன், செய்கிறேன், என்னையே பலியாக கொடுக்கிறேன்னு சொல்லி அப்பாவுடைய திட்டத்தை நிறைவேற்றி காமிச்சான்றதை சொல்றார். அடுத்தது, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார், அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். பாருங்க, அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். யார் இந்த அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் இறங்குவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய பரிசேயர், சதுசேயர், வேதபாதகர், இவங்க எல்லாருமே, ஏரோதியார்கள், இவங்க எல்லாருமே அருவருப்பான காரியங்களை செய்தாங்க. இது அருவருப்பான காரியம், பரிசுத்தம் உள்ளவரை நிராகரித்து தான் அருவருப்பான காரியங்கள் இதை செய்கிறாங்க. இதை செய்யும் பொழுது படிங்க, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம். பாத்தீங்களா, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம். அது என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் அப்படின்னா, இந்த அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடிய இந்த மக்கள் மீது ஏற்கனவே நிர்ணயம் பண்ணிட்டார். உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், ரோமன் கிங் தீர்த்துராயின் மூலமாக நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் அப்படின்றது சொல்லி காமிச்சார் இல்லையா? அந்த நிர்ணயம் நிறைவேறும் சொல்லி காமிச்சார். படிங்க, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம்
பாழாக்குகிறவர் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். பார்த்தீங்களா, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் அப்படின்னா ரோமன் கிங் மூலமா ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்டை நிரூபிச்சிட்டார் இல்லையா, நிர்ணயிச்சார் இல்லையா, உறுதிப்படுத்தினார் இல்லையா, அது பாழாக்குறவன் மேல் வந்து சொரிய மட்டும் தீரும். யார் பாழாக்குறவன்? அன்னைக்கு இருந்த மேசியாவை நிராகரித்த மக்கள், அவங்க மேலே ஜட்ஜ்மெண்ட் கட்டாயம் வரும். அது வரைக்கும் இது இப்படி தான் நடக்கும். எது பாழாக்கூடிய விஷயம் நடக்கும்னு சொல்லி காமிச்சார் இல்லையா. இப்போ மறுபடியும் 27ஆம் வசனத்தை தெளிவாக படிக்கலாம், படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. நல்லா புரியுதான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணுங்க. அவர் ஒரு வாரம் அளவும், அந்த ஒரு வாரம் எது? கடைசி வாரம். 70 வார தீர்க்க தரிசனத்தில் கடைசி வாரம், சரிங்களா? ஒரு வாரம் அளவும் அவர், அந்த அவர் யாருன்னா இந்த தீர்க்க தரிசனத்துக்கு சொந்தக்காரராகிய பரலோக தேவன். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு, அநேகர் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள், உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார். சரிங்களா? என்ன உடன்படிக்கை? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, தாவீதிட்ட பண்ண உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார். அந்த வாரம் பாதி சென்ற போது, அந்த வாரத்தினுடைய பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். எப்படி? தம்முடைய மகன் மேசியா மூலமாக ஒழிய செய்வார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். பாத்தீங்களா? தன்னுடைய மகன் மூலமாக பலியும் காணிக்கையும் ஒளியை பண்ணுவார். என்ன அர்த்தம்னா, அதை தன்னுடைய மகன் எப்படி செய்வார் சொல்லி கவனிக்கும் பொழுது, தன்னையே பலியாக செலுத்தி நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட அந்த சொல்லர்த்தமான பலியும் காணிக்கையும் அவர் தள்ளிவிடுவார். இனி அது தேவை கிடையாது. பலினாவே கீழ்ப்படிதல் அப்படின்றத அவர் ஞானஸ்தானம் எடுத்து செய்து காமிப்பார். சரிங்களா? அப்படி செய்து முடிக்கும் பொழுது அந்த அருவருப்பான சிட்டைகளோடு பாலாக்குறன் வந்து இறங்குவான். யார் பாலாக்குறவன்னா? பரிசுத்தமுள்ளவரை பரிசுத்த குலைச்சல் ஆக்கின இஸ்ரேல் ஜனங்கள். அவங்களுக்கான தண்டனை கட்டாயமாக நிறைவேறும். யார் மூலமாகனா 26ஆம் வசனத்தை படித்தோம் இல்லையா? இப்போ 26ஆம் வசனம் படிங்க, புரியும் பாருங்க. 26ஆம் வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். கடைசி வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். பாத்தீங்களா? இந்த 26ஆம் வசனத்தில் 2ஆம் பாகம் தான் இந்த பாலாக்குரு மேலே வரக்கூடிய அந்த நிர்ணயிக்கப்பட்ட அழிவுன்றதை மறந்துடக்கூடாது. புரிஞ்சுங்களா? இந்த 2 வசனத்துக்குள்ள எப்படி எழுதியிருக்கார் தெரியுமா? இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் எழுதியிருக்கார். இதுதான் வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய உண்மை பொருள் கண்டுபிடிக்க வேண்டிய விதம் இதுதான். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரிகளே, என்ன பார்த்துட்டு கொண்டதை முதல்ல பார்த்துட்டு கடைசியாக பார்க்க வேண்டியது 70 வாரம். இதை பார்த்துட்டோம்னா இந்த ப்ராஃபஸி முடிச்சிடலாம். சரிங்களா? கடைசி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம கரெக்டாக முடிக்கலாம். அப்போது 24ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது இந்த 70 வாரம் ஏன்றது சொன்னார். 25ல் இந்த 70 வாரத்தை எங்கே தொடங்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறமா அதே 25ல் இந்த 70 வாரத்தை 2ஆக பிரித்தார். 7 வாரம் 62 பிரித்தார். அடுத்தது 26ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தை சொன்னார். அந்த வாரம் கடைசி வாரம் சொன்னார் இல்லையா? அப்படி சொல்லிட்டு அந்த வாரத்தில் தான் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார்லாம் சொல்லி முடிச்சுட்டு தன்னுடைய மகன் வந்து பலியை செலுத்துவார். அதே நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய அழிவு கட்டாயமாக நடக்கும். யார் மூலமானா? ரோமன் கிங் மூலமாக நடக்கும்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த ப்ராஃபஸியில் மேசியா மாபெரும் வெற்றியை கொண்டு வந்து தன்னுடைய தகப்பன் பிதாவாகிய தேவன்கிட்ட, பரலோக தேவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். அதே மாதிரி தான் நாமளும் வெற்றியை கொண்டு கொடுக்கும்படியாக நம்மளை கூப்பிட்டுருக்காருன்றது தான் இந்த பாடத்தில் அடுத்த முக்கியமான ஒரு காரியம். அப்படின்னா கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எது? நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய, தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி இந்த 70 வாரத்தினுடைய பொருள் என்னன்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? இது வந்து தீர்க்க தரிசனம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ தீர்க்க தரிசனத்துக்கு சுய தோற்றமான ஒரு பொருள் கிடையாது. அப்போ கால தீர்க்க தரிசனத்தை கண்டுபிடிக்க வேண்டிய முறைமைகள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் பொழுது நம்முடைய வேதாமத்துக்குள்ளே கிளியராக சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. 70 வாரம் முதல்ல. அப்போது ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? உங்களுக்கு என்ன புரியுமோ ஆண்டவர் அதை கரெக்டாக வெளிப்படுத்துவார். கவலைப்பட வேண்டாம். 70 வாரம்னு சொன்னார்ல, அது புரிஞ்சிச்சு இல்லையா? அது புரிஞ்சிச்சு. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். கிளியர் ஆயிடுச்சு. அப்போ 70 வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 × 70 போட்டிங்கன்னா எவ்வளோ வந்துடும்? 490 நாள். கிளியர் ஆச்சா? சிம்பிளாக புரிஞ்சிட்டிங்களா? இதான் ஆண்டவருடைய சத்தியங்கள். புரிஞ்சிங்களா? அப்போ 490 நாள் சொன்னார். 490 நாள் ஓகே பிரதர், எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 7 நாள், அது கிளியர். அப்போ 70 வாரத்துக்கு 490 நாள். அப்போ 7 × 70 போட்டிங்கன்னா 490 வந்துருச்சு. கிளியர் ஆகிடுச்சு. அப்போ 490 நாள்னா
தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் எப்படி புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே நீங்கள் கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ஒரு நாள் என்பது ஒரு வருடமாக கணக்கிடப்பட வேண்டும். கரெக்டாக படிக்கலாம். வசனம் 2 வசனங்கள் சிம்பிளாக படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருகளித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். பாருங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை கட்டளையிட்டேன். பிக்சர் பாருங்க, கரெக்டாக புரியும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாள் அப்படின்றது சொன்னார். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு வசனம் பாருங்க, என்னாகும் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். சிம்பிளா செவியில் வாங்கிக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் 40 நாள் வேவு பார்க்குறாங்க. வேவு பார்த்துட்டு வந்த உடனே கீழ்ப்படிதலை காமிக்கல. அதனால் என்ன சொன்னார்னா, எல்லாரும் கிடையாது, மெஜாரிட்டியாக கீழ்ப்படிதலை காமிக்கல. அதனால் என்ன சொன்னார்னா, கீழ்ப்படிதலை நீங்கள் காமிக்காதனால இந்த 40 நாள் சுற்றுனீங்க இல்லையா, அதனால் 40 நாள் வேவு பார்த்தீங்கல்ல, அதனால் 40 வருஷம் நீங்கள் சுற்றுங்கன்னு சொன்னார். அப்போது இந்த 40 நாள் 40 வருஷம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒவ்வொரு நாளுக்கு பதிலாக ஒவ்வொரு வருஷம். அப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், இதுதான் வேதத்தினுடைய ஆச்சரியம். இந்த ப்ராஃபஸியை கரெக்டாக லிங்க் பண்ணார் நம்மக்கிட்ட. தானியேலில் 70 வாரம் சொல்லும் பொழுது அந்த 70 வாரம் 490 நாள். 490 நாள் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் 490 வருடம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 490 வருஷத்தில் உன்னுடைய ஜனத்தினுடைய எல்லா விதமான நிந்தைகளும் நீக்கப்பட்டு பிளஸ்ஸிங்ஸ்குள்ளே வருவாங்கன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 490 வருஷத்துக்குள்ளாக எல்லாமே முடிஞ்சாலும் அந்த 490 வருஷத்தினுடைய முடிவில் யார் மறைச்சிருக்கணும்? மேசியாவுடைய மரணம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி, மரணத்துக்கு முன்னாடி அவர் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கணும். அதுக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்கணும். இதுதான் வேதத்தினுடைய ஆச்சரியமான உண்மைகள். அப்போ இதை எப்படின்றத என்ன பண்ண போகிறோன்னா, இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 490 வருஷம் இருக்கு இல்லையா, இது எங்கே தொடங்கணும்? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் அங்கே தொடங்கணும். எங்கே முடிக்கணும்? மேசியாவுடைய மரணத்தில் முடிக்கணும். ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும் மேசியா எந்த வருடம் மரித்தார் என்பது. இதை நாம் ஏற்கனவே ஒரு பாடத்தில் ரொம்ப அருமையாக வசனத்தின் மூலமாக காமிச்சிருக்கோம் இல்லையா? ஒருவேளை அந்த பாடம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய காஸ்பிள் சொசைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், அந்த பாடம் உங்களுக்கு அங்கே இருக்கும். சரி, பார்க்கலாம். சரிங்களா? அப்போது ஏடி 33ஆம் வருஷத்தில் நம்முடைய ஆண்டவர் மரிக்கிறார். பாருங்கள், இது ஏடி 33. இந்த படம் பாருங்கள், இது ஏடி 33 வருஷத்தில் நம்முடைய ஆண்டவர் மரிக்கிறார். அப்படின்னா மரிக்கும் போது எது முடிஞ்சிடும்? 70 வார தீர்க்க தரிசனம் முடிஞ்சிடும். அப்போ 70 வார தீர்க்க தரிசனுடைய மொத்த வருஷம் அளவு 490 வருஷம். புரிஞ்சுங்களா? அப்போ ஏடி 33 490 வருஷம் நீங்கள் பின்னாடியே வந்தீங்கன்னா அது எங்கே வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 458 BCயில் வரும். இந்த வருஷம்தான் அர்த்தசாஸ்திர ராஜாவுடைய 7ஆம் வருஷம். இந்த வருஷத்தில் தான் நம்முடைய எஸ்ரா கட்டளையை பெற்ற வருஷம். இப்போ இங்கிருந்து கூட போகலாம். எங்கேருந்து? பழைய ஏற்பாட்டிலேருந்து கூட போகலாம். 458 BCயில் இருந்து 490 வருஷங்கள் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏடி 33க்கு வந்துடுவீங்க. சரிங்களா? பாருங்கள், BCயிலிருந்து நம்ம ஏடி என்ன பண்ணணும்னா கிராஸ் பண்ணணும். ஒரு தம்ப் ரூல் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. BCயில் இருந்து ஏடியை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் எங்கே பாருங்கள், இங்கே 0 இயர் வரும். அப்போ 0 இயருடைய தம்ப் ரூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் பண்ணும், மைனஸ் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் பண்ணும். இதெல்லாம் ரூல்ஸு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து ஒரு வேளை ஆண்டு சித்தமானால் யாருக்கெல்லாம் விருப்பமாக இருக்குதோ அவங்க தொடர்ந்து எங்களோட கூட பிரயாணிங்க. அப்போ இந்த சத்தியத்தெல்லாம் வசந்த அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போது 458 BCயில் இருந்து 490 வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஏடி 33 வந்து முடியும். சரிங்களா? முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் சத்தியம் கரெக்டாக இருக்கும். இதுதான் வேதாகமம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதை இப்போ 3 பாவம் பிரிக்கணும். எப்படி பாருங்க, 70 வாரத்தை 3 பிரித்து காமிச்சார் இல்லையா? எப்படி பிரித்து காமிச்சாரு? 7 வாரம்
62 வாரம் கடைசி வாரம். அப்போ இந்த 490 இதே மாதிரி பிரிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் உள்ள இருக்கு நம்மக்கிட்ட. அப்போ இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இதை சிம்பிளாக பிரிச்சிட்டோம்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். கடைசி பாகம் நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதரிகளே. இந்த 7 வாரமும் இந்த 62 வாரம் சேர்த்தா 69 வாரம் வந்துருச்சு இல்லையா? இந்த 69 வாரம் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 483 நாள். புரிஞ்சுங்களா? 483 நாள். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா 7ம் 62ம் கூட்டினா 69 வாரம். அப்போ 69 வாரம் சொல்லும் பொழுது ஒரு வாரத்துக்கு 7 நாள் இல்லையா? அதனால தான் இது 483 நாள். 483 நாள் அப்படின்னா 483 வருஷம் பார்த்தோம் இல்லையா? அப்போ 488 BC-லிருந்து நல்ல கவனிங்க இந்த பிக்சரை. 488 BC-லிருந்து 483 வருஷம் கடந்து வந்தோம்னா அதுதான் மேசியா சங்கரிக்கப்படக்கூடிய கடைசி வாரத்தினுடைய தொடக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது புரியலன்னு சொல்லி யாரும் சிரமப்பட வேண்டாம், இதை நிராகரிக்கவும் வேண்டாம். காரணம் என்னன்னா இது சத்தியம். இந்த சத்தியம் புரிஞ்சாதான் இதே மாதிரி காலத்திற்கு தரிசனங்கள் இந்த உலகத்தினுடைய முடிவு பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருட சாட்சியும் அதில் இருக்குது. உலகத்தினுடைய உயிர்த்தெழுதலும் அதில் இருக்குது. அதனால் இந்த சத்தியங்கள்லாம் நம்முடைய ஆண்டவரது இதை தெரியாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி பெறவே முடியாது. அதனால் மைண்டில் வாங்கிக்கோங்க விரும்பினவர்கள். ஏன்னா இங்கே தானியேல் விரும்பினார், ஆண்டவரை நேசித்தார், அதனால இந்த உண்மைகளை சொல்லிக் கொடுத்தாரு, நமக்கும் சொல்லிக் கொடுப்பார். மறுபடியும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். இந்த 483 வருஷம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 62 ரெண்டையும் கூட்டினா 69. 69 வாரம் என்பது 483 வருஷம். அப்போ 483 வருஷத்தை எங்கேருந்து தொடங்கணும்னா 458 BC-ல தொடங்கி வரும்பொழுது அது எங்கே முடியும் அப்படின்னா எங்கே முடியும்? AD 26ஆம் வருஷத்தில் முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, AD 26ஆம் வருஷத்தில் இருந்ததா எது தொடங்குதுன்னா 70 வாரத்தினுடைய கடைசி வாரம் தொடங்குது. அப்போ AD 29லையும் விசேஷமான ஒரு உண்மை இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் எப்போ போட்டு பாருங்கள். AD 26ஆம் வருஷத்தில் அன்னைக்கு இருந்த யூதேயால பிலாத்து கவர்னராக வருகிறார், சார்ஜ் எடுக்கிறாரு. திபேரியஸ் கிங் ரூல் பண்ணக்கூடிய அந்த காலப்பகுதியில் பிலாத்து கவர்னராக சார்ஜ் எடுக்கிறார். அந்த காலப்பகுதியில் சரிங்களா? எந்த காலப்பகுதியில்? AD 26. நம்ம BC-லேருந்து AD-க்கு வந்துட்டோம் சரிங்களா? AD 26. நீங்கள் BC கிராஸ் பண்ணுறீங்கன்னா மைனஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணும், ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணும், மறந்துடக்கூடாது சரிங்களா? ஓகே. அப்போ AD 26 தான் கடைசி வாரம் துவங்குது. இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். கடைசி வாரம் இருக்கு இல்லையா? அது எது? கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு வாரம், அதாவது 70வது வாரம். அதை 3 பாகம் பிரிக்கிறோம். எப்படி? அதோடைய துவக்கம் AD 26. அந்த வாரம் பாதி சென்ற பொழுது, பாதி வந்துட்டிங்கன்னா அது AD 29. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த AD 29 தான் அந்த வாரம் பாதி சென்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணார். தன்னுடைய கீழ்ப்படிதலை தொடங்கினதன் மூலமாக, ஞானஸ்தானத்தின் மூலமாக. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது AD 29ஆம் வருஷம். புரிஞ்சுங்களா? இந்த AD 29ல் அவர் ஞானஸ்தானம் வாங்கும் பொழுது அவருடைய வயசு 30 வயசு. படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி வாரம் இருக்கு இல்லையா? இந்த பிக்சர் நல்லா கவனிங்க. 70 வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு காலக்கணக்கை தானியேலில் ஃபிக்ஸ் பண்ணார். அந்த 70 வாரத்தினுடைய அடிப்படையை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணும் பொழுது 70 வாரம் என்பது 490 நாட்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா? ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். அப்போது 70 × 7 போட்டிங்கன்னா 490 நாட்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது தீர்க்க தரிசன அடிப்படையில் 490 நாள் என்பது 490 வருஷம் என்பதையும் தெளிவாக நாம் புரிஞ்சுக்கிட்டோம். இதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய டைம் 1.25 மணி நேரம் எங்களுக்கு. அதனால் இவ்வளோ தான் அந்த இடத்துல பேச முடியுன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னும் அதிகமாக எவிடன்ஸ் வேணுன்றவங்க தொடர்ந்து எங்களோட கூட சேர்ந்து நீங்கள் பயணிங்க, நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கவனிக்கிறோம் சரிங்களா? அப்போது இந்த 490 நாள் என்பது 490 வருஷம்.
எப்படி இந்த 70 வாரத்தை 3 பாகமாக பிரித்து நம்மகிட்ட சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த வருஷங்களையும் நம்ம பிரித்து அணுகணுன்றதை இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். 70 வாரத்தை முதல் அடி பிரித்தாரு, 7 வாரம், 62 வாரம், கடைசியில் 1 வாரம், இப்படி பிரிச்சாரா? அதே மாதிரி இந்த வருஷத்துக்குள்ளாக போகும் பொழுது இந்த 490 வருஷம் எங்கே தொடங்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக பார்த்தோம். 458 பிசியில் தொடங்கும். இது எப்படி உடனடியாக அது 458 பிசி அப்படின்றத சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தது ஏடி 33ஆம் வருஷம். இந்த பிக்சர் பாருங்க, ஏடி 33ஆம் வருஷம். இங்கே இருந்து இந்த 490 வருஷம் நீங்கள் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா 458 பிசி வரும். இந்த 458 பிசி அர்த்தசாஸ்திர ராஜாவுடைய 7வது வருஷம் சொல்லி வசனம் படித்தோம், சரிங்களா? அதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய சரித்திர ஆதாரங்கள் இருக்குது. அதை விட மேலான ஆதாரம் வேதாமத்துக்குள்ளேயே அந்த புத்தகத்திலே, எஸ்ரா, நெகேமியா, ராஜாக்கள் புத்தகத்திலே அது குறித்த சாட்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த 490 வருஷம் எப்படி வந்துச்சுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 490 வருஷத்தை எங்கே தொடங்க போகிறோம் அப்படின்னா 458 பிசியில் தொடங்க போகிறோம். தொடங்கலாமா? அப்போது முதல் பாகத்தில் 7 வாரம், ரெண்டாவதுல 62 வாரம், கடைசியில் 1 வாரம். அப்போ 7 வாரம் என்பது 49 வருஷங்கள். எப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். 7 வாரத்தில் 1 வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அப்போது 7 வாரத்துக்கு 49 நாள் என்பது 49 வருஷம். அப்போ 458 பிசியிலிருந்து முதல் பாகத்தை நம்ம எடுக்கும் பொழுது 49 வருஷம் மைனஸ் பண்ணணும். எதிலிருந்து? 458லேருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 409 பிசி வரும், சரிங்களா? இது முதல் பாகம். இந்த காலப்பகுதியில் என்ன நடந்திருக்கும்னு சரி கவனிச்சிங்கன்னா அந்த வசனத்தில் அவரே தெளிவுபடுத்தி காமிச்சார். மறுபடியும் இந்த வசனம் படிக்கலாமா? பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். பாத்தீங்களா? முதல் பாகத்துக்குள்ளாக ரெஸ்டோரேஷன், அதாவது மறுபடியும் அங்கே சீர்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளையும் நடக்குன்றத சொல்லி காமிச்சாரு. 2ஆம் பாகத்துக்குள்ளாக தொடர்ந்து அந்த உபத்திரவங்கள் இருக்குன்றதையும் நமக்கு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ முதல் பாகத்தில் அந்த சீர்திருத்தக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்வாங்க. அது 7 வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி 7 வாரம் சொல்லும் பொழுது 49 வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ 458 பிசியிலிருந்து 49 வருஷம் போகும் பொழுது 409 பிசியில் வந்துடுவோம், சரிங்களா? இங்கே இருந்து எத்தனை வருஷங்கள் நம்ம கடந்து போகணும் இந்த 70 வாரம் முடிகிறதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் பாகத்தில் பிரித்து காமிச்சார் இல்லையா? அது எத்தனை வாரம்? கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். 62 வாரம். அப்போ 62 வாரம் என்பது எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கெடுக்கணும். ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னா 62 வாரத்துக்கு 434 நாள் அப்படின்னா 434 வருஷம். அப்போ இந்த பிக்சர் பாருங்கள். 409 பிசியிலிருந்து இப்போ 434 வருஷம் நம்ம கடந்து போகணும். மைனஸ் பண்ணும். 409லிருந்து 434 வருஷம் மைனஸ் பண்ணிங்கன்னா ஏடி 25க்கு வருவீங்க. நம்ம பிசியிலேருந்து எங்கே வந்துட்டோம்? ஏடிக்கு வந்துட்டோம். ஏடிக்கு வந்துட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தம்ப்ரூல் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்பொழுது அது ஏடி 26க்கு வந்துடும், சரிங்களா? அந்த ஏடி 26 தான் கடைசி வாரத்தினுடைய துவக்க வருஷம். அந்த வருஷத்தினுடைய விசேஷம் உலக பிரகாரமாக கவனிக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த அந்த ரோமன் கவர்மெண்ட்டில் பிலாத்து கவர்னர் ஆன வருஷம் தான் அந்த ஏடி 29ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் அந்த கடைசி வாரத்தினுடைய துவக்கம் அப்படின்னு தெளிவு. ஆனால் வசனத்தில் நமக்கு அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டை காமிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த கடைசி வாரம் இருக்கு இல்லையா, அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அப்போ அந்த வாரத்தினுடைய பாதி வரணும். இப்போ இந்த பிக்சர் பாருங்க. இது கடைசி வாரம் இல்லையா? கடைசி வாரத்தினுடைய துவக்கம் எந்த வருஷம்? ஏடி 26. இங்கே இருந்து பாதி போகணும். அது என்ன பாதி போகணும்னு கேட்டிங்கன்னா, கடைசி வாரன்றது எத்தனை நாள்? 7 நாள் இல்லையா? அப்போ 7 நாள்ன்றது 7 வருஷம். அப்போ 7 வருஷத்தில்
பாதி வரும் பொழுது அது 3 அப்படின்னு சொல்லி நீங்களே ஈஸியாக கணக்கு போட முடியும். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி வாரத்தினுடைய பாதி எங்கே வரும்னா AD 29 வரும். அப்போ AD 29 தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற வருஷம். அந்த வருஷத்தில் அவருக்கு வயசு 30. அதுதான் நம்ம லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் படிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்களே ஒரு கணக்கு போடுங்க. AD 29 அவருடைய வயசு 30. அப்போ அவர் எப்போ பிறந்திருக்கணும்? 30 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்திருக்கணும். கரெக்டா? அப்போ நீங்கள் 30 வருஷத்துக்கு பின்னாடி வந்தீங்க அப்படின்னா அது BC 2ல் வந்து நிற்கும். இது நீங்களே கண்டுபிடிங்க வீட்டில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரியம்மா வயத்தில் பிறந்தது எந்த வருஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா BC 2வது வருஷத்தில் நம்முடைய ஆண்டவர் பிறந்தான்ற ஒரு காரியத்தை கூட இப்போ உங்களுக்கு நாங்கள் டச் பண்ணி காமிச்சிருக்கோம். அவ்வளோதான் இல்லையா? இப்போ மறுபடியும் அந்த கடைசி வாரத்துக்கு வருவோம். அப்போ அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். நம்ம ஏற்கனவே ரொம்ப தெளிவாக பார்த்தோம். பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார்னா நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக கிடையாது. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார்னா அந்த சொல்லத்தமா இருக்கக்கூடிய மிருகங்களுடைய காணிக்கையும் பலியும் கொண்டு செலுத்தாம தன்னையே பலியாக கொடுத்தார். அப்போ கீழ்ப்படிதல பரிபூர்ணமாக நம்முடைய ஆண்டவர் தொடங்கும் பொழுது நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணிட்டான்றதை நிரூபித்தார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ அந்த AD 29 நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற வருஷம். ஏற்கனவே நம்ம ப்ராஃபஸியை தெளிவாக வாசித்தோம். இப்போ படிக்கலாம் பாருங்க மறுபடியும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். பாருங்க, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் கவனிச்சிருக்கும் பொழுது கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 62 வாரங்களுக்கு பின்பு சொல்லும் பொழுது ஏற்கனவே 7 வாரம் போயிடுச்சு. இப்போ 62 வாரம் போனதுக்கப்புறமா 69வது வாரம் வருது இல்லையா? அது முடிஞ்ச உடனே கடைசி வாரம் வந்துடும். வந்த உடனே அந்த கடைசி வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ உங்களுக்கு கிளியராக பதில் தெரிஞ்சிருக்கும் இப்போ. சரிங்களா? அப்போது அந்த கடைசி வாரத்தினுடைய துவக்கம் எங்கே வருது? AD 26. பிக்சர் பாருங்கள். AD 26 வருது. அந்த வாரம் பாதி சென்ற உடனே அது எந்த வருஷம்? AD 29 பாதி போயிடுச்சு இல்லையா? இந்த வாரத்தினுடைய காலப்பகுதியில் முடிவில் அவர் மரிச்சாகணும். அப்போது அந்த 70 வாரத்துடைய முடிவில் நம்முடைய ஆண்டவர் மரிச்சிருப்பார். அது மறிக்கூடிய வருஷம் பார்த்தீங்கன்னா AD 33. AD 33 நம்முடைய ஆண்டவர் மரிக்கிறாருன்னா 70 வார தீர்க்க தரிசனமும் முடிஞ்சிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 70 வார தீர்க்க தரிசனம் முடியுது அப்படின்னா அவர் எதெல்லாம் நிறைவேற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். யோவானில் 19ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது படிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொன்னார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான அந்த ஆசீர்வாதங்களையும் கொண்டு போய் சேர்த்தாரு. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காரியங்களையும் நம்முடைய ஆண்டவர் துல்லியமாக அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில் கரெக்டாக முடிச்சு காமிச்சார். அப்போ இவ்வளோ வேலைகளை ரொம்ப ஆச்சரியமாக முடிச்சு காமிச்சிருக்கார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களையும் புறஜாதி ஜனங்களையும் ஒரே குரூப்பாக அவர் மாற்றிட்டன்றதையும் சொல்லி காமிச்சார். படிக்கலாம் பாருங்க. எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் முதல் படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து. பார்த்தீங்களா? எல்லாத்தையும் உடைச்சி அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ இது சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம் படிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடைத்து. நெக்ஸ்ட்,
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாத்தீங்களா, ஜெயிஸ்டார், மேசியா வெற்றி பெற்றார் அப்படின்ற ஒரு சட்டத்தை நம்முடைய தேவநாயக கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைய ஆழமான கோணங்களில் படிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமைகள். ஆனால் இதை முதல் முறையாக நம்ம தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் பேசுறதுனால எவ்வளோ தூரம் அதை இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போது இன்றைக்கி பார்த்த பாடத்தில் மேசியாவுடைய வெற்றியை குறித்து பார்த்துருக்கோம். மேசியாவுக்கு நம்முடைய தேவநாயக கர்த்தர் கொடுத்த காலப்பகுதி 70 வாரங்கள். இந்த 70 வாரத்தை யார் மேலே செல்லும்படியாக சொல்லியிருக்கான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இஸ்ரேல் தேசம், எருசலேம் அவங்களுடைய நகரம் சொல்லி காமிச்சாரு. அந்த நகரத்தில் வரக்கூடிய நன்மைகளை நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட துல்லியமான காலத்துக்குள்ளாக நிறைவேற்றி முடிப்பார்ன்றதையும் நம்ம தெளிவாக பார்த்தோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கும் நமக்கும் சில காலங்கள் இந்த பூமியில் கொடுத்திருக்காரு. நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய மேசியாவை உண்மையாக பின்பற்றி போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் மாதிரியே ஜெயிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்மளையும் கூப்பிட்டிருக்காரு. அப்படி ஜெயிக்கிறவங்களை அவர் எங்க உட்கார வைப்பார் சொல்லி கவனிக்கும் பொழுது படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரமடிக்க அருள் செய்வேன். பாத்தீங்களா, மேசியா மாதிரி யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவர் மாதிரியே ஜெயிக்கிறவங்களை கொண்டு போய் அந்த பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பன்றதையும் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை கையில் எடுத்தோம். அதை 3 பாகமா சொல்லி காமிச்சிருந்தார். முதல்ல எப்படி சொல்லி காமிச்சிட்டாரு? 7 வாரம், 62 வாரம், 1 வாரம். அப்போ இந்த 70 வாரத்தினுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை வருஷங்கள் எவ்வளோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 490 வருடங்கள். இந்த 490 வருடத்தை எங்க தொடங்கணும்? 458 BCல தொடங்கணும். அப்படி தொடங்கும் பொழுது 3 பாகமாக உள்ள கொண்டு போக முடியுன்றதையும் காமிச்சார். முதல் பாகத்தில் 49 வருஷம் வரும். எப்படி வரும்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது, ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த 49 வருஷம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் பாகத்தில் 7 பிரிச்சார் இல்லையா, 7 வாரம் சொல்லி. அப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாள் சொல்லும் பொழுது 7 வாரத்துக்கு 7 × 7 49. அப்போ 49 என்பது தீர்க்க தரிசன அடிப்படையில் 49 வருடங்கள். அப்போ இந்த 49 வருஷம் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? 458 BCயிலிருந்து 49 வருஷம் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அது 409 BCயில் நிற்கும். அப்போ இங்கே இருந்து மறுபடியும் 62 வாரங்கள் கடந்து போகணும். சரிங்களா? அப்போ அந்த 62 வாரம் என்பது 434 நாள், அதாவது 434 வருஷம் நீங்கள் கடந்து போகும் பொழுது. ஏன் நாளை வருஷமாக சொல்கிறோன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, தீர்க்க தரிசனுடைய கட்டளையே அப்படி தான். நம்ம ஏற்கனவே எங்கே படித்தோங்க? எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதே மாதிரி என்னாகும் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் படிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? அப்போது 409 BCயிலிருந்து 434 வருஷம் கடந்து போகும் பொழுது எங்கே வந்துடுவோம்? ADயில் 25 வந்துடுவோம். வந்துட்டோம்னா ஒன்று கூட்டணும், ஏன்னா 0 ஏற கிராஸ் பண்ணியிருக்கும். அப்போ அது AD 26ஆக மாறும். AD 26 தான் பிலாத்து கவர்னர் ஆன வருஷம். இது இன்டர்நெட்டில் நீங்கள் போட்டு பாருங்கள், அது கிளியராக போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ AD 26 தான் எது தொடங்க ஆரம்பிக்குது? கடைசி வாரம். அந்த கடைசி வாரத்தை எப்படி பிரித்து காமிச்சாரு? அப்போ அந்த கடைசி வாரத்தை நல்லா கவனிங்க. இந்த பிக்சரில் 3 பாகமாக இருக்குது. அந்த வாரத்தினுடைய துவக்கம், அந்த வாரத்தினுடைய பாதி, அந்த வாரத்தினுடைய முடிவு. அப்போ அந்த வாரத்தினுடைய பாதி செல்லும் பொழுது பலியும் காணிக்கையும் ஒளிவு பண்ணுவார். மீதி இருக்கக்கூடிய பாகத்தில் தன்னுடைய மரணத்தை நிறைவேற்றுவார்ன்றதையும் நம்ம கவனிச்சோம். சரிங்களா? இப்படி அந்த 70 வாரம் முடியும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த காலப்பகுதிக்குள்ளாக அருவருப்பான காரியங்களை செய்திருப்பாங்க. அதற்கான தண்டனையும் பெற்றுக்கொள்வார்கள் கவனிச்சோம் இல்லையா? என்ன அருவருப்பான காரியம் சொல்லி கவனிக்கும் பொழுது, மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத, உண்மையான சத்தியத்துக்கு விரோதமான எல்லா விதமான அவபக்தியும் உள்ள கொண்டு வந்த அன்னைக்கு இருந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ஏரோதியார் எல்லாரும் என்ன பண்ணாருன்னா ரோமன் கவர்மெண்ட் அந்த ஆர்மியை வச்சு கம்ப்ளீட்டாக அழிப்புன்றதையும் மீதமுள்ள பாகத்தில் சொல்லி காமிச்சார். அந்த மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேசியாவின் பிரமாணங்களை அவமானப்படுத்தக்கூடிய, அருவருப்பாக மாற்றக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு இருக்கின்றதையும் சொல்லி காமிச்சார். ஆனால் இன்றைக்கு விசேஷ விதமாக மேசியா வெற்றி பெற்றது மாதிரியே நாமளும் வெற்றி பெற நம்மளை கூப்பிட்டிருக்கான்றதை மறந்துடக்கூடாது. அப்போ இந்த பாடத்தில் அநேக கேள்விகளையும் அநேக கால தீர்க்க தரிசனங்களையும் நாங்கள் சொல்லியிருக்க. இந்த இடத்துல
யாருக்காவது இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இல்லை இன்னும் அதிகமாக புரியணும், ஆழமான விளக்கங்கள் வேணும், இல்லை வந்து நிறைய வசனங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் அடிப்படையில் அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க எங்களுடைய காஸ்பிள் சொசைட்டி யூடியூப் சேனல் நீங்கள் தொடர்ந்து பிரயாணிங்க, அதை கண்டுபிடிக்கலான்றதை நம்ம இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறோம், சரி கவனிக்கணும், சரிங்களா? அப்போ என்னோட அழைப்பை ஏற்று வந்திருந்து மேசியாவின் வெற்றி என்ற பாடத்தை அந்த 70 வார தீர்க்க தரிசன அடிப்படையில் கேட்டு தேவனுடைய சத்தியங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.